நம்ம வந்து 2-3 விஷயம் நீங்க கேட்டிருக்கீங்க. ஒன்று வந்து இந்த இரட்டை சின்னம். இரட்டை சின்னம் தொடர்பாக தற்போதைக்கு வந்து எது முரண் இருப்பதாக நமக்கு சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கல. ஏன்னா இவங்க கோரிக்கை வைக்கிறது வந்து இரட்டை சின்னத்தை முடக்கணும் அப்படின்னு அவங்க கோரிக்கையே கிடையாது. அவங்களோட கோரிக்கை வந்து பொதுச் செயலாளராக சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையா இருக்குது. அது வந்து செல்லுமா செல்லாதாங்கிறத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர இரட்டை சின்னம் அப்படிங்கிறத பத்தியோ அதிமுக அப்படிங்கிறத பத்தியோ அவங்க பேசல. அதிமுக தான் கட்சி, அதிமுகவுடைய சின்னம் தான் இரட்டை இலை. அது வந்து தெளிவா இருக்கு. ஆனா அதிமுக யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதா இவங்க எழுப்பக்கூடிய கேள்வி. சோ இரட்டை சின்னம் வந்து முடக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு சட்ட வல்லுநர் தெரிவிக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் வந்து அதற்கு உள்ளாக இந்த வரப்போற தேர்தல் ஏப்ரல் 12 நடக்க போற தேர்தலுக்கு உள்ளாக அப்படி ஒரு முடிவை எடுக்குமா அப்படிங்கிறது தெரியல. அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல பொதுக்குழு உறுப்பினர்கள், பெரும்பான்மை பாராளுமன்ற உறுப்பினர்கள், பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து திருமதி சசிகலா தரப்புல வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கனால தேர்தல் ஆணையம் எப்படி முடிவெடுக்க போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா இவங்களுடைய கோரிக்கையில நாம் அறிந்த வகையில இவங்க வந்து நேற்று கொடுத்திருக்கக்கூடிய 16 பக்க அறிக்கையில அவங்க வந்து சசிகலா தரப்பினர் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு சொன்ன பதிலுக்கான ஒரு பதிலுக்கு பதில் தான் அவங்க கொடுத்திருக்காங்களே தவிர இரட்டை இலை சின்னத்தை முடக்கணும் என்றோ அதிமுக என்ற கட்சி இயங்கக்கூடாது என்றோ தலைமை அலுவலகம் வந்து எங்களுக்கு என்றோ இந்த மாதிரி விஷயங்களை அதிமுக 3 பேருமே சொல்லக்கூடியது தீபாவோ அல்லது திரு பன்னீர்செல்வமோ அல்லது திரு தினகரன் தரப்பினரோ எல்லாருமே சொல்லக்கூடியது வந்து அதிமுகங்கிறது நிலையான இயக்கம், அதுக்கு இரட்டை இலை சின்னம், அதோடைய தலைமை அலுவலகம் எல்லாமே ஸ்டாண்டர்டா இருக்கு. அதுல யாரு இருக்கிறது, நாங்க தான் ஒரிஜினல் அதிமுகன்னு சொல்றதுதான் இந்த பிரச்சனை வரும். சோ இரட்டை இலை சின்னத்தை முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எவ்வளவு தூரம் இருக்குங்கிறது ஒரு கேள்விக்குள்ளாகக்கூடிய விஷயம் தான். ஏற்கனவே சொல்லுவோம், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையினர், சட்டமன்ற உறுப்பினர் பெரும்பான்மை இருக்கும் போது இதற்கான வாய்ப்புகள் வேறு மாதிரி யோசிக்கப்படுகிறது. அதே போல இவங்களுடைய கோரிக்கையிலுமே திரு பன்னீர்செல்வம் தரப்பிலானவர்களுடைய திரு மனோஜ் பாண்டியன் உள்ளவங்க எல்லாம் டிராப்ட் பண்ண அந்த பதில் மனுவிலுமே கூட இரட்டை இலை சின்னத்தை முடக்கணும் அப்படின்னோ இரட்டை இலை சின்னம் எங்களுத்தானோ சொன்ன மாதிரி தெரியல. இங்க எங்க பிரச்சனை வரும்னா இந்த ஃபார்ம் பி அப்படிங்கிறது வந்து வேட்பாளர் போட்டியிடும் போது அவருக்கு வந்து சின்னத்தை ஒதுக்கக்கூடிய ஃபார்ம் பி இருக்கு. சின்னத்தை இவர் வந்து இரட்டை இலை சின்னத்தை கூட்டணி கட்சியில் உட்பட திரு கருணாஸ் உட்பட மற்றவங்க எல்லாம் போட்டிட்டாங்க இல்லையா, அதுல எல்லாமே வந்து அவங்களுக்கான அவங்க வேற கட்சியை சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை கொடுக்கணும்னு சொல்றதுல வந்து அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் மட்டும்தான் கையெழுத்திட முடியும். அதனாலதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தஞ்சாவூர் உள்ளிட்ட 3 தொகுதியில், அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருமணத்தை 3 தொகுதியில இடைத்தேர்தல் நடந்த போது மருத்துவமனையில் இருந்தாலும் கூட மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாட்ட அவங்களுடைய கட்டைவர்கள் தம்பு இம்ப்ரெஷன் வாங்கிதான் அந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. ஏன்னா இரட்டை இலை சின்னம் வந்து யாருக்கு ஒதுக்கப்படணுங்கிறத அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தான் முடிவெடுப்பார். ஒன்லி ஜெனரல் செக்ரட்டரி சொல்றாங்க, வேற யாருமே இடையில கிடையாது. சோ துணை பொதுச்செயலாளர் கூட அதை கொடுக்க முடியுமா தெரியல. இப்போ வந்து அவங்க துணை பொதுச்செயலாளருக்கு வந்து பொதுச்செயலாளர் அதிகாரம் முழுமையா பொறுத்து சொல்லியிருக்கிறதுனால துணை பொதுச்செயலாளர் கொடுக்கலாம் அப்படின்னு சட்டவல்லுநரோட பார்வை சொல்றாங்க. ஏன்னா துணை பொதுச்செயலாளருடைய ஆப்ஷன், துணை பொதுச்செயலாளர் இயங்க முடியாத நிலைமையில இருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய முழு அதிகாரமும் துணை பொதுச்செயலாளருக்கு பொருந்தும் அப்படின்னு அந்த விதி சொல்லுது. சோ துணை பொதுச்செயலாளர் அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுச்செயலாளர் கூட கேள்வி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா அவங்க திரையில் இருந்தாலும் கூட அவங்கள்ட்ட வந்து கேள்வி வாங்க வாய்ப்பு. துணை பொதுச்செயலாளருக்கு அந்த அதிகாரம், பொதுச் செயலாளருடைய முழுமையான அதிகாரத்தோட தான் துணை பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காங்க. இப்ப பிரச்சனை வந்து பொதுச் செயலாளராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்லுமா அப்படிங்கிறதான். அவங்க செல்லும் செல்லாதுங்கிறத தேர்தல் ஆணையம் மீதான முடிவெடுத்தாங்கன்னா அது தொடர்பாக தான் நம்ம வந்து அப்ப திரு பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்களை நீக்கியது செல்லுமா, திரு தினகரன் உள்ளிட்டவர்களை நியமித்தது செல்லுமா அப்படிங்கிற கேள்விதான் வருது. இது வந்து நம்ம தேர்தல் ஆணையம் என்ன செய்யப்போங்கிற பார்க்கணும். இரட்டை இலை சின்னத்தை பற்றி முடக்கிற பற்றிய விஷயம்ல இரட்டை இலை சின்னம் யாருக்கு அப்படிங்கிறதா அந்த கேள்வி வருது. சோ இது வந்து ஒரு பார்ட். 2வது பார்ட் வந்து திரு தினகரன் வந்து வேட்பாளராக போட்டிருந்தார். நாம வந்து அவர்கிட்ட அந்த பேட்டிக்காக நம்ம போயிருந்த போது ஒரு சாதாரணமா பேசிட்டு போது அங்க வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்கு என்னன்னு பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு வார்த்தை கேட்டார், ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னார். அது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஒரு காம்படிஷன் இன்னும் நல்லா ஹெவியா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கரெக்டா சொன்னோம். அப்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் அவர் தான் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு மனசுக்குள்ள இருந்திருக்கு அவங்களுடைய இயக்கத்துக்குள்ள. நிச்சயமா இது வந்து எப்பயுமே நம்ம சொன்னோம், ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவங்கள திரு வெற்றிவேலோ அல்லது அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களோ திரு ஜெயக்குமாருடைய ஆதரவு பெற்றவர்களோ யாராவது ஒருத்தர் வந்து அவங்க கேண்டிடேட்டா போட்டியிருந்ததை விட ஒரு தலைமை நிலையத்தில் இருக்கக்கூடியவங்க கட்சியோட துணை பொதுச்செயலாளர் இருக்கிறவங்க போட்டியிடும்போது அதுக்கான வேல்யூ அதிகம். இப்ப நம்ம ஆண்டிப்பட்டி தொகுதியில இதற்கு முன்னாடி வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா போட்டிட்டு இருந்தாங்க, மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் போட்டிட்டு இருந்தாங்க, பர்கூர் தொகுதியில மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா போட்டிட்டாங்க. இப்படி பல தொகுதியில் அவங்க வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருக்கிறவங்க அல்லது ரொம்ப விவிஐபி இருக்கிறவங்க அது கட்சியில வந்து டாப் பொசிஷன் இருக்கிறவங்க போட்டியிடும் போது அதுக்கு ஒரு ஸ்டார் அந்தஸ்து வந்து விடுகிறது. இப்ப ஆர்கே நகர்ல நான் போட்டியிட போறேன்னு சொல்லி தீபா வந்து திடமா அறிவிச்சிருக்காங்க. ஒரு கேண்டிடேட் உத்தரவாதம் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கேண்டிடேட் இன்னைக்கு அறிவிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ தினகரன் வந்து அதிமுக ஒரு கேண்டிடேட்டா இன்னைக்கு அறிவிப்பு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. தினகரன் தான் அந்த கேண்டிடேட்டா இருக்காரு. ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் அப்படிங்கும்போது நிச்சயமா போட்டி அதிகமா இருக்கும். இந்த போட்டியை எதிர்பார்த்துதான் திராவிட முன்னேற்ற கழகம் கூட வீகம் ஒத்துன்னு நம்ம சொல்லலாம். திமுக வந்து நேற்றே வேட்பாளர் அறிவிக்கிறதா இருந்தது. ஆனா ஒரு நாள் அவங்க தாமதப்படுத்திருக்காங்க. காரணம் அவங்களுக்கு இந்த உள் தகவல் வந்திருக்கலாம், தினகரன் வந்து போட்டியிடக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ தினகரனே போட்டிடுறாருன்னா நம்ம காம்படிஷன் எப்படி கொடுக்கணும்,
ஜெயலலிதா போட்டிட்ட போதே சிம்லா முத்துச்சோழன் கொடுத்திருந்தோம். ஆனா அது வந்து ஜெனரல் எலெக்ஷன் பார்த்தோம். அப்ப இந்த முறை நம்ம வந்து பை எலெக்ஷன் பார்க்கும்போது பை எலெக்ஷன்ல வந்து ஆளுங்கட்சி வந்து ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க. அப்ப வந்து நம்ம எப்படி எதிர்கொள்றது, சிம்லா முத்துச்சோழன் சமாளிச்சிருவாங்களா, வேற ஏதாவது இன்னும் கேண்டிடேட் போடணுமா அப்படிங்கிற பார்வை அவங்களுக்கு இருக்கலாம். பிளஸ் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அதனாலதான் வந்து முதல் முறை அவங்க வந்து மற்ற கட்சியெல்லாம் கூட்டணிக்கு வந்து எங்களுக்கு 2016 தேர்தலில் எந்த மக்கள் நல கூட்டு இயக்கம் வந்து இவர்களுக்கு எதிராக வந்து திமுக சமநிலைப்படுத்தி தள்ளி இருந்ததோ அந்த கூட்டணியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சா கூட நாங்க வரவேற்போம் அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக செயல் தலைவர் சொல்றாரு. அப்ப வந்து என்னன்னா, இது கடுமையான போட்டியை கொடுக்கணும் அப்படிங்கிறத திமுக உறுதியா இருக்குது. அதிமுக பொறுத்தளவுக்கு அவர் என்ன சொல்றாரு, ரொம்ப தெளிவா சொல்றாரு, நாங்க வந்து எந்த கட்சி ஆதரவு கொடுத்தாலும் வரவேற்போம். அது பாஜகவாகட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், வேற கட்சிகளா இருக்கட்டும், மக்கள் நல கூட்டணியா இருக்கட்டும், மதிமுகவா இருக்கட்டும், எந்த கட்சியா இருந்தாலும் எங்களுடைய நாங்க வரவேற்கிறோங்கிற வார்த்தை திமுக தலைவர் வந்து, திமுக செயல் தலைவர் வந்து அவர்களுக்கு ஆதரவு அளித்தால் நாங்கள் ஏற்போம் சொல்லி சொன்னாரு. இவர் வந்து நாங்க கூட்டணிக்கு அழைப்பு, தேர்தல் ஆதரவு தருவதற்கு நாங்க அழைப்பு விடுறோம் அப்படின்னு சொன்னாரு. தேமுதிக தன்னுடைய கேண்டிடேட் அறிவிச்சிருச்சு. அவங்க வந்து அறிவிச்சிட்டாங்க. இருந்தாலும் கூட இவங்க வந்து அவர் வரணும்னு சொல்லி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமாவும் தெரியல. ஒருவேளை வாய்ப்பு இருக்குமேயானால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். ஒருவேளை வேற எந்த கட்சியிலாவது ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது, பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு தெரிவிக்குமா அப்படிங்கிறது தெரியல. வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தா காங்கிரஸ் கட்சிக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, திமுக வேட்பாளர் தான் எங்களோட ஆதரவு தெரிவிக்க சொல்லிட்டாங்க. நேற்று திரு ஸ்டாலின் அவர்கள் நடத்தின கூட்டத்தில் அவங்க பங்கேற்று அவங்க வந்து தன்னுடைய ஆலோசனை வழங்கியிருக்காங்க. ஸோ காங்கிரஸுக்கான வாய்ப்பு இல்லை. மக்கள் நல கூட்டணி என்ன முடிவு பண்ண போது பார்ப்போம். அவங்க வந்து திமுகவுக்கே ஆதரவு அளிக்கலாமா இல்லையாங்கிற யோசனை இருக்காங்க. ஸோ அதிமுக ஆதரவு அளிப்பாங்களா சொல்லி சொல்ல முடியாது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது பாரதிய ஜனதா கட்சி, ரெண்டு கட்சியில யாராவது ஆதரவு தெரிவிக்கலாம், ரெண்டு கட்சியும் ஆதரவு தெரிவிக்கலாம். அவங்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது, இவங்க எந்த அளவுக்கு மூவ் பண்ணி வச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு பேசி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கணும். ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் அப்படிங்கிற முறையில ஒட்டுமொத்தமாக கட்சியினர், அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட செயலாளர்கள், முக்கியமான பிரமுகர்கள் அத்தனை பேருமே ரொம்ப தீவிரமான நிலைப்பாடு கொண்டு அங்க தீவிரமா இயங்குவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு கடுமையான போட்டி நிச்சயமா காத்திருக்கு அப்படிங்கிறத மாற்று கருத்துல ஆக்கினார்ல.